ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்த பரமபிதாவே, அப்பா இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இது இந்த நாளிலும் கர்த்தாவே, அப்பா உம்முடைய சமூகத்துல கர்த்தாவே ஒரு சிறு கூட்டமாய் வந்திருக்கிறோம். அப்பா இந்த கர்த்தாவே வேத பாட வகுப்பை கர்த்தாவே தேவன் நீங்க ஆசீர்வாதத்தை தரும்படியாய் கூட கெஞ்சுகிறோம். இந்த பகுதியிலிருந்து நாங்க என்ன கத்துக்கணும்னு நீங்க வெளிப்படுத்தி கொடுங்க. ஆளுகை செய்யுங்கப்பா. முழுமையாய் உம்முடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம ஒரு 3 அதிகாரம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம 4வது அதிகாரத்துக்குள்ளாக செல்வோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4வது அதிகாரம் பகுதி 1. இத ஒரு 5 பாகமா பிரிக்கலாம்னு பாக்குறேன். இதுல மொத்தம் 31 வசனங்கள் இருக்கிறது. அத அதாவது 4ஆம் அதிகாரத்துல ஒரு 5 பாகமா பிரிச்சோம்னு சொன்னா, முதல் 4 வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, மெயினா பேதுரு மற்றும் யோவான் கைது செய்யப்படுறத பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இதுல. அடுத்தது சனகரி சங்கத்தை பத்தி. சனகரி சங்கம் சொல்லும்போது அந்த யூத மத ஆலோசனை சங்கம். அத 4ஆம் அதிகாரத்துல 5ல இருந்து 12 வரைக்கும் பார்க்கலாம். அங்கதான் அவரை விசாரணை செய்யறாங்க, பேதுருவையும் யோவானையும். எந்த அதிகாரத்துலனால இங்க இந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. அடுத்தது அந்த 3வது பாகமா பார்த்தோம்னா 4ஆம் அதிகாரம் 13ல இருந்து 22 வரைக்கும் அப்போஸ்தலருடைய தைரியத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல இதே பேதுரும் யோவானும் அவ்வளவு பயந்து ஒளிஞ்சு கொண்டவங்க இப்ப தைரியமா அந்த எல்லா சபைக்கு முன்னாடியும் பேசுறத பார்க்கலாம் நம்ம. அப்போ ஆனாலும் அந்த பேசுன அவங்களுடைய தைரியத்தையும் பார்த்துட்டு அங்க உள்ளவங்க எந்த இனிமே நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அவங்க கண்டிக்கிறதெல்லாம் 13ல இருந்து 22 வரைக்கும் பார்க்கலாம். அடுத்தது சபையின் ஜெபமும் வல்லமையும் அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 23ல இருந்து 31. அவங்க அவ்வளவு எல்லாரும் ஒருமனமா ஜெபிக்கும் போது அந்த இடமே அசைஞ்சது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்தது விசுவாசிகளின் ஒருமனப்பாடு. இது அப்போஸ்தலர் 4:32ல இருந்து 37 வரைக்கும் ஒரே இருதயம் ஒரே மனமா இருந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் பகிர்ந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாம இருந்தாங்க. ஈவன் அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து இருந்தாங்கன்றத நம்ம 5வது பாகமா நம்ம பார்க்கலாம். அடுத்தது இது இது எப்படி எந்த சூழ்நிலையில அப்படின்னு இந்த 4ஆம் அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, முதல்ல அவங்க அந்த முந்தின அதிகாரத்துல அவங்க நிறைய அந்த அற்புதம் செஞ்சத அந்த சப்பானி சாலமோன் மண்டபம் அந்த அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி சப்பானி 40 வருஷமா சப்பானியா இருந்த அந்த மனுஷனை அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழும்பி நடக்க வச்ச ஒரு சூழமைப்பு. இப்ப அந்த சான்ஸ வச்சு அவங்க உயிர்த்தெழுதலை பத்தி அவங்க பிரசங்கித்து கொண்டிருக்காங்க. இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட். இப்ப இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு எதிர்ப்பாளர்கள் வருகை. இதுவரைக்கும் சபை துன்புறுத்தலை பார்க்கல. இப்பல இருந்து பல துன்புறுத்தலுக்குள்ளாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. முதலாவது வசனம் எப்படி இருக்குது அப்படின்னா, அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் அப்படின்னு இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கூட நான் விளக்க விரும்புறேன். ஆசாரியர்கள்னா யாரு, தேவாலய தலைவன்னா யாரு, சதுசேயர்கள்னா யாருன்னு சொல்லிட்டு. இந்த இங்க வந்திருந்த அந்த ஆசாரியர்கள், தேவாலய சேனை தலைவன், இவங்க அந்த சதுசேயர்கள் 3 பேர் தான் அவங்கள்ட்ட பேசுறாங்க. இப்போ அவங்க ஆசாரியர்கள் யாரு, இவங்க அந்த லேவியர்கள், லேவி கோத்திரத்துல இருந்து வந்தவங்க. முதல்ல அவங்களுடைய வேலை என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்துலதான் அவங்க மெயினா அவங்களுடைய வேலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஆலயத்திலயும் ஊழியம் செய்வாங்க. இது என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 5ல இருந்து 26 படிச்சோம்னு சொன்னா நிறைய காரியங்கள் அதுல பார்க்கலாம். பிரதான ஆசாரியனை பத்தியும் இருக்குது. இந்த பிரதான ஆசாரியன்றது நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் பலி காணிக்க எல்லாம் பாவங்களுக்காக வந்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற பிரதான ஆசாரியர்னு பாக்குறோம் எபிரேயர் 5:1. அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படியாக மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான ஆசாரியனை பத்தி எழுதியிருக்குது. தேவாலய தலைவன் அவர் யாரு அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து பிரதான ஆசாரியருக்கு அடுத்தது 2வதா இருக்கிறவர். இவர் வந்து இந்த சர்ச்சோடைய காரியங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப கண்காணிக்கிறவர்னு சொல்லிட்டு லூக்கா 22:4 பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ஆலய பாதுகாப்பு படையின் தலைவன் அப்படின்னு எழுதியிருக்கு ஒரு சில இடங்கள்ல. அது மட்டும் இல்ல, தவறு செய்தவங்களை வந்து கைது செய்யறது, ஜெயில போடுறது, அரெஸ்ட் வாரண்டி அவங்களுக்கு வந்து இருக்குது. அப்போஸ்தலர் 4:3 பார்த்தோம்னா அவங்க வந்து அரெஸ்ட் பண்ற அளவு கூட அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. மாத்திரம் இல்ல, சனகரிப் சங்கத்துல அவங்க ஏதாவது தீர்மானம் எடுக்கும்போது அதை வந்து அமல்படுத்துறது வந்து இவங்க தான், தேவாலய தலைவர்கள் தான் அமல்படுத்துற காரியங்கள்ல இருந்தாங்க. அப்ப ஆசாரியர்கள் யாருன்னு தெரியும், தேவாலய தலைவன் யாருன்னு தெரியும். இப்ப சதுசேயர்கள், இந்த சதுசேயர்களை பத்தி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் கூட வரலாம். ஆக்சுவலி இந்த யூதர்களை வந்து 2 பிரிவினர்களா இருந்தாங்க. அதாவது பரிசேயர் ஒண்ணு, சதுசேயர் ஒண்ணு. பரிசேயர்கள் யாருன்னு கேட்டா, அவங்க வந்து வேதத்தை நம்புனாங்க. அந்த 5 ஆகமங்களையும் மட்டும் இல்ல, தீர்க்க தரிசன புஸ்தகங்களையும் நம்புனாங்க. ஆனா பல பாரம்பரியங்களை வந்து அவங்க வந்து சேர்த்து கொண்டு வந்தாங்க. நியாயப்பிரமாணத்துக்கான மனுஷ விளக்கம் அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க பரிசேயர். அந்த யூதர்களே 2 குரூப், பரிசேயன் சதுசேயன் சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இந்த பரிசேயர்கள் வந்து ஆவிகள், தேவதூதர்கள், அதுவும் இல்லாம உயிர்த்தெழுதல் இதெல்லாம் நம்பினவங்க. மேசியா வருவார் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து நம்பினாங்க. ஆனா இந்த சதுசேயர்களை பத்தி நிறைய வந்து இந்த அப்போஸ்தலர்களை தான் பாக்குறோம். ஏன்னா முன்னாடி வந்து இயேசு கிறிஸ்துவ துன்புறுத்த வந்தப்போ நிறைய பேர் வந்து வேதபாரகரும் பரிசேயரும் தான் அவர் மேல ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு வந்தாங்க. ஆனா இந்த அப்போஸ்தலர்களை பார்க்கும்போதுதான் சதுசேயர்கள் தான் நிறைய இருக்காங்க. இப்ப இந்த சதுசேயர்கள் என்ன, அவங்களுடைய கொள்கை என்னன்னு பார்த்தா, அவங்க வந்து இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்துன்னு இல்ல, மரித்தோர் உயிர்த்தெழுதலை அவங்க வந்து நம்புறது கிடையாது. தேவதூதர்கள் இருக்காங்க, ஆவிகள் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொத்தமா அவங்களுக்கு வந்து விசுவாசமே கிடையாது. ஆனா அவங்க வந்து ரொம்ப ரிச் பீப்புள். அந்த யூத ஜனங்களே வந்து ரொம்ப ரிச்சா இருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த மோசையுடைய நியாய பிரமாணத்தை மட்டும்தான் விசுவாசித்தாங்க. அவங்க வந்து தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க வந்து மேசியா வருவாரு, திரும்பி வருவாரு அப்படின்றதுல வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. மோசே, அதாவது ரோமர்களோட சேர்ந்து இவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு பதவியில எல்லாம் இருந்தாங்க. ஹை அபிஷியல்ஸாவும் கனெக்ஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. அதுவும் இல்லாம இவங்க வந்து நல்ல ஒரு அதிகாரத்துல இருந்தாங்க ரோமர்களோட சேர்ந்து. இவங்க தான் சதுசேயர்கள். அப்ப இது 3 பேர் பார்த்தோம். அப்ப அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவர், சதுசேயர் 3 பேரும் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்துட்டு அவங்க இந்த 4வது அதிகாரம் 2 to 4 பார்த்தோம்னு சொன்னா அவங்க வந்து கைது செய்யப்படுறத நம்ம பாக்குறோம். என்ன இந்த வசனத்தை வாசிச்சா 2வது வசனம் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இப்ப இதுல வந்து 4வது அதிகாரம் 2-4 வந்து மெயினா என்ன பண்றாங்கன்னா, கைது செய்யப்படுறாங்க. ஏன், அவங்க வந்து இயேசுவை பத்தி போதிக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங். எதுக்காக அவங்க வந்து தடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இதுல வந்து ஒரு சில காரணங்கள். முக்கிய காரணம் வந்து இவங்க வந்து உயிர்த்தெழுதலை பத்தி பேசினாங்க. வேற சதுசேயர்கள் வந்து உயிர்த்தெழுதலை நம்பவே மாட்டாங்க. இவங்க உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறாங்க. சப்பானி குணமாயிட்டான். ஆனா அந்த குணமாக்குன சான்ஸ வச்சு அங்க வந்திருக்கிற எல்லார்கிட்டையும் இயேசுதான் உண்மையான தெய்வம், அதாவது அவர் தான் மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு, நீங்க கொலை செஞ்ச இயேசு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உயிர்த்தெழுதலை பத்தி அவங்க பேசுறாங்க.
அப்போ அப்போஸ்தலர் வந்து இயேசுவுக்குள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு ஜனங்களுக்கு போதிக்கிறது வந்து சதுசேயர்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்து அத நம்பவே இல்ல. அறவே நம்பாதவர்கள் அவங்க. நான் இப்பதான் சொன்னேன். அவங்க வந்து ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவங்க. அப்போ எப்படியாவது இவங்கள வந்து எப்படியாவது இவங்களுக்கு வந்து பனிஷ்மென்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள வந்து தன்னுடைய கொள்கைக்கு எதிரா இருந்ததுனால ரொம்ப எரிச்சல் வந்துச்சு அவங்களுக்கு. ரெண்டாவது காரணம் என்னன்னா அதிகாரம் சவால். என்ன அதிகார சவால்? இவங்க வந்து 2 பேரும் யாரு? பேதுருவும் யோவானும் படிப்பறிவு இல்லாதவங்க. அடுத்தது வந்து இவங்க வந்து ஒரு ரபிக்களோ இல்ல அங்கீகரிக்கப்பட்ட போதகர்களும் கிடையாது. ஆனா ஆலயத்துக்குள்ள வந்து தைரியமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரண மனுஷங்க தான். ஆனா இவங்க வந்து போதனை செய்யறாங்க. அதுவும் இல்லாம அவங்க நிறைய அந்த அற்புதத்தையும் செஞ்சுட்டாங்க. இதனால நமக்கே வந்து பெரிய சவால் ஆயிடும் போலயே, நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ள மவுஸ் எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள வந்து இந்த அதிகார சவால் ஆயி போயிடுச்சு அவங்களுக்கு. இதனால அடுத்தது வந்து இதுவும் வந்து அவங்கள தடுத்ததற்கான காரணம். அடுத்த காரணம் வந்து 3வது காரணம் என்னன்னா அரசியல் பயம். அந்த காலத்துல வந்து ரோமானியர்கள் தான் ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே தான் இந்த சதுசேயர்கள்லாம் இருந்தாங்க. கூட்டமோ இதெல்லாம் கேட்டுட்டு 5000 பேர் அன்னைக்கே வந்து விசுவாசிச்சுட்டாங்க. அதனால கலகம் வந்து ரொம்ப பெருசா வெடிக்குமோ அப்படின்னு அவங்க வந்து பயந்துட்டாங்க. அப்போ ஒரு அரசியல் பயம் அவங்களுக்குள்ள. அப்படி ரோமானிய பேரரசுக்கு அவங்களுடைய ரோமானிய அரசுக்கு வந்து இது தெரிய வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிற பதவி எல்லாம் போயிடுமே, தேவாலயத்துல நம்மளுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு அரசியல் பயம். அடுத்தது 4வது வந்து ஒரு குற்ற உணர்வு. ஏன்னா இதே இயேசுவை தான் இவங்க எல்லாம் கொலை செஞ்சாங்க. இவரத சிலுவையில அறையும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து நான் ஒரு காரியமும் நான் சொல்ல விரும்புறேன். போன தடவை வந்து பிலாத்து கிட்ட போனப்போ பரபாசை விடுதலை செய்யுங்கள் சொல்றதுக்கு நான் வந்து தெரியாம நான் யூதாசை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா அது வந்து பரபாஸ். நான் எழுதியிருந்தது ஸ்லைட்ல இருந்ததெல்லாம் பரபாஸ். ஆனா சொன்னது வந்து யூதாஸ் ஸ்லிப் ஆஃப் மை டங் சொல்லிட்டேன். இப்ப வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இதுல ரொம்ப குற்ற உணர்வு அவங்களுக்கு. பேதுரு பிரசங்கத்துல வந்து நீங்க சிலுவையில அறைந்த இயேசுவையே தேவன் உயிரோடு எழுப்பினார்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையா தைரியமா அவங்க வந்து சொல்றாங்க. இந்த கொலைக்கு காரணம் நீங்க தான். இப்போ அவரை பத்தி அவர் உயிரோடு வந்ததை வந்து நாங்க தைரியமா பிரசங்கம் பண்றோம் அப்படின்றத வந்து அந்த தைரியமா பிரசங்கம் பண்றத பார்த்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு அசௌகரியம், அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங், அவங்களுடைய மனநிலை வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. ரொம்ப குற்ற உணர்வு அவங்களுக்கு. சோ இந்த 4 காரணத்திற்காகவும் அவங்க வந்து தடுக்கிறாங்க. 5லிருந்து 10 வரைக்கும் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகள், மூப்பர்கள், வேதபாரகர்கள். இப்ப வந்து பார்க்கலாம். அதிகாரிகள், மூப்பர், வேதபாரகர். பிரதான ஆசாரியன் ஆகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே 2 காரியம் கேட்கிறாங்க. எந்த வல்லமை எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்றாரு. பேதுரு வந்து இவ்வளவு பேரை பார்க்க முடியாம தான் ஓடி ஒழிஞ்சாரு. சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிச்ச பேதுரு இப்போ பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சு அங்க இருக்க அதிகாரிகள் எல்லார்கிட்டையும் ரொம்ப தைரியமா பேச ஆரம்பிக்கிறார். பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5லிருந்து 10 வரைக்கும் பாக்குறோம். இது என்னன்னா இந்த யூத மத ஆலோசனை சங்கம் வேற ஒண்ணும் இல்ல, சனகரிப் சங்கம். பழைய ஏற்பாடுல வந்து அது வந்து ஒரு 70 பேர் கொண்ட, மோசையோட சேர்த்து 71 பேர் கொண்ட
ஒரு யூத மத ஆலோசனை சங்கம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கூட்டத்துல இருந்தவங்க யாரெல்லாம் இருந்தாங்க? இப்ப மூணு பேர் இருக்காங்க. யாரு? அதிகாரிகள் இருக்காங்க, மூப்பர்கள், வேதபாரகர்கள். அதிகாரிகள் வந்து இந்த ஜனத்தோட தலைவர்கள், வேற யாரும் இல்ல. மூப்பர்ன்னு சொல்லும்போது இவங்க வந்து இஸ்ரேல் கோத்திரம் அல்லனா அந்த அந்த குடும்பங்களுடைய தலைவர்கள், இஸ்ரேல் கோத்திரத்தோடைய தலைவர்களுக்கு தான் வந்து மூப்பர்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. வேதபாரகர்கள் யாரு? இப்பதான் நம்ம பார்த்தோம். பரிசேயர் யாருன்னு பார்த்தோம், சதுசேயர் யாருன்னு பார்த்தோம். இந்த வேத பாரகர்ன்னு சொல்லும்போது இவங்க வந்து நியாயப்பிரமாணம், அந்த தோராவை எடுக்கிறதுலயும் அதை வந்து பாதுகாக்கிறதுலயும் ரொம்ப வந்து தேர்ச்சி பெற்றவங்க. அந்த 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 மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை ஆழமா படிச்சு மக்களுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாங்க. இவங்க வந்து சட்ட நிபுணர்களாகவும் இது செயல்பட்டனர்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கேள்வி கேட்கும்போது இது வந்து திரும்பி ஆன்சர் எனக்கு வராதனால நான் கேட்கிறேன். ஆனா பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல இதுல கூட அனுப்புங்க நீங்க ஜூம்ல. யாரு முதலாவது வேத பாரகர்? யாராச்சும் சொல்ல முடியுமா? முதலாவது வேத பாரகர் யார்? யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஆக்சுவலி பேர் நான் சொல்றேன் நானு. நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா எனக்கு நாளைக்கு நீ பார்க்கும்போது கூட நீங்க சொல்லலாம். இவங்க வந்து நான் இப்பயே சொல்றேன். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. எஸ்ரா, கரெக்ட். எஸ்ரா தான் வந்து முதல் வேத பழைய ஏற்பாட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து இவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை படிப்பாங்க, கற்றுக்கொள்வாங்க, கற்பிப்பாங்க, காத்து கொள்வாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய கடமை. இப்ப இதுதான் வேத பாரகர். இந்த வேத பாரகர்ல வந்து நிறைய பேரு லேட்டர் ஆன் அவங்க வந்து பரிசேயர்ல சேர்ந்துடுறாங்க. சதுசேயர்ல கிடையாது, பரிசேயராக கூட சேர்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்க விசாரணை நடக்குது. இப்போ விசாரணை மற்றும் பேதுருவோட பதில் என்ன? மறுநாள் வந்து எருசலேம்ல வந்து தலைவர்கள், மூப்பர்கள், வேதபாரர்கள் எல்லாரும் கூடினாங்கன்னு பாக்குறோம். இதுல அடுத்தது வந்து பிரதான ஆசாரியன் யார் இருக்கா? அண்ணா காய்பா. அடுத்தது அவங்களோட சேர்ந்து யோவான் ஒருத்தர், அலெக்சாண்டர், ஆசாரிய வம்சத்தாரும் இருந்தனர் அப்படின்னு அதுல அந்த வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இயேசுவோட விசாரணையின் போது இருந்த இதே அண்ணா காய்பா தான். இந்த அண்ணா கிட்டதான் வந்து பிலாத்து அங்க பிலாத்து கிட்ட முதல்ல கொண்டு வந்து இவர் விசாரணை செய்யுங்கன்னு சொன்னப்போ அடுத்தது வந்து அண்ணா காய்பா கிட்ட போனாங்க. அந்த டைம்ல தான் பேதுரு வந்து மறுதளிச்சதெல்லாம் பாக்குறோம். இந்த அண்ணாவும் காய்பாவும் யாருன்னா ஆக்சுவலி அண்ணாவுடைய மருமகன் தான் வந்து காய்பா. இதுக்கு வந்து இந்த வேதத்துல அடுத்தடுத்த வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் இயேசுவின் மரணத்திற்கு ரொம்ப முக்கியமான காரணங்கள். இவங்க தான் சொன்னாங்க ஜனங்களுடைய பேச்சை கேட்டுட்டு இயேசுவை வந்து விடுதலை செய்யக்கூடாது. அந்த விசாரணையின் போது அவங்க வந்து முடிவெடுத்தவங்க இவங்கதான். இதே இது லூக்கா 3:2 கூட நம்ம பார்க்கலாம். யோவான் ஸ்நானகன் வந்து ஊழியத்தை வந்து தொடங்கியப்ப அண்ணா இருந்தாரு. அடுத்தது காய்பா என்ற பிரதான ஆசாரியன், அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா லூக்கா 3:2 நம்ம பார்க்கலாம். யோவான் 18, 13, 14, 24 பார்க்கும்போது இயேசு வந்து கைது செய்யப்பட்டப்போ இந்த முதல்ல வந்து அண்ணாட்ட தான் கொண்டு போனாங்க. அவர் விசாரிச்ச பிறகு இயேசு கிறிஸ்துவ வந்து கட்டி பிரதான ஆசாரியன் காய்பாட்ட போனாங்க. அது எப்படி ஒரே நேரத்துல ரெண்டு பிரதான ஆசாரியங்க இருந்தாங்கன்னு பார்த்தா ரோம பேரரசு வந்து அண்ணாவை விளக்குனப்போ காய்பா வந்தாங்க. இந்த அண்ணா வந்து ரொம்ப கன்னிங் நேச்சர் உள்ளவர். அவர் வந்து ரொம்ப ராஜதந்திரம் உள்ளவர். காய்பா இருந்தா ஒருவேளை காய்பாவையும் நீக்கிட்டா, அதாவது மருமகன் அந்த போஸ்ட்ல இருந்து போனா தான் பிள்ளைங்க வருவாங்க, ஒரு குடும்ப சொத்தா ஆக்கிட்டாரு இந்த அண்ணா. அடுத்தது மத்தேயு 26:57 வந்து இயேசுவை வந்து சிலுவையில் அறையணும் அப்படின்னு தீர்மானிச்சு இந்த ஆலோசனை சங்க கூட்டத்துல இருக்க தலைமை தாங்கியவங்க வந்து இந்த பிரதான ஆசாரியராகிய காய்பா அவர் வந்து சொல்லிட்டார். இது என்ன சொல்ல வரேன்னா ஆக்சுவலா வந்து இவ்வளவு பேருக்கு முன்னாடியும் பேதுரு வந்து தைரியமா பேசுறாரு. ஏன் மத்தேயு நம்ம 10:20 பார்க்கும்போது அதாவது இப்ப வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். அந்த ஒரு தைரியத்துல படிப்பறிவு இல்லாதவங்க, பேதமை உள்ளவங்க
அழகா அவங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது அவர்கள் யார் யார், இவங்க முன்னாடி நின்னவங்க யாரெல்லாம், வேத பாரகர்களும் மூப்பர்களும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இவங்க எல்லாம் எதிர்ப்பாளர்கள் தான். அதாவது வேதப்பாரர்கள் ரொம்ப எதிர்ப்பாளர்கள்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா கொடுத்திருக்கிறது சுவிசேஷ பாகங்கள். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல அவங்க எதிர்ப்பாளர்கள்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அப்போஸ்தலர்ல வரும்போது சதுசேயர்கள் தான் ஒரு எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா கொடுத்திருக்குது. மத்தேயு 16:21 பார்க்கும்போது, தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகளை பட வேண்டும் என்று இயேசு முன்னரே தீர்க்க தரிசனமாக சொன்னார். முன்னாடியே அவர் சொல்லிட்டார் இவ்வளவு படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரியத்தை அங்க பாக்குறோம். அங்க இருந்தது மூப்பர்கள், பிரதான ஆசாரியர், வேத பாரகர். மார்க் 15:1 பார்த்தோம்னு சொன்னா அங்க இருந்தது இயேசுவை காலையிலேயே கட்டி பிலாத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்த குழுவில் இருந்தவங்க யாரு? மூப்பர்கள், வேத பாரகர்கள். அடுத்தது இந்த யோவான், அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். இவங்கள பத்தி ஒன்லி அப்போஸ்தலர் 4:6 மட்டும்தான் கரெக்டா நேரடியா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க பேர் ஜோசிபஸ். அவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் பிரதான ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், ரொம்ப இவங்களுமே செல்வாக்கு மிக்க நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்காரு. இது ஆனா வேதத்துல குறிப்பிடப்படவில்லை. 4:7 தலைவர்களுடைய கேள்வி. இப்போ அவங்க 2 பேரையும் இவ்வளோ பேர் மத்தியில நடுவுல வச்சுட்டு, நீங்க எந்த வல்லமையினால, எந்த நாமத்தினால இதை செய்வீங்க? சூப்பரான கேள்வி. 2 கேள்வி. எந்த வல்லமை, எந்த நாமம்? இவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இவங்க ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த செய்திங்கன்னு கேட்ட உடனே அவங்க பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொந்த அறிவுல ஆன்சர் பண்ணவே இல்லை. பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோட எந்த பேதுரு, நான் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த அண்ணா காய்பாவெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாம ஓடி ஒளிஞ்சு இயேசுவை போய் சிலுவையால அறை போறாங்க அப்படின்ற அந்த நேரத்துல அந்த வேலைக்காரி எல்லாம் அவங்க முன்னாடி கூட இயேசுவை 3 தரம் மறுதலிச்ச இதே பேதுரு இப்ப தைரியமா அவங்கள பார்த்து அந்த அதிகாரிகளுக்கு முன்னாடி சிங்கம் போல நிக்கிறார். 4ஆம் அதிகாரம் 9-10 இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அப்போ ஒன்னே ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் இந்த 40 வயசுக்கு மேற்பட்ட இந்த சப்பானி உங்க முன்னாடிக்கு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இயேசுவின் நாமத்தினால சிலுவையில நீங்க அவரை சிலுவையில அரைஞ்சீங்க, நீங்க தான் தீர்ப்பு சொன்னீங்க. பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவரை தீர்ப்பு செஞ்சு அவர் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த இயேசுவை நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க, நீங்க ஏத்துக்கொள்ளல. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் இந்த சப்பானி எழும்பி நிக்கிறாரு அப்படின்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, 11ஆவது வசனத்துல என்ன இருக்குது அப்படின்னா, மூளைக்கு தலைக்கல். அதாவது வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். இந்த வசனம் எங்க இருக்குது? சங்கீதம் 118:22. இந்த வசனம் ஆண்டவர் ரொம்ப கிளியரா பரிசுத்த ஆவியானவரின் உதவியால அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. வீடு கட்டுகிறவர்கள் இதே வசனம் தான் அங்க இருக்குது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று.
இதே இது இந்த கல்லை பத்தி வந்து பேதுரு வந்து 1 பேதுரு 2:6 பேதுரு எழுதின நிருபத்துல இருக்குது. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவே எழுதுறாரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யூத தலைவர்கள் வந்து இயேசுவை ஒரு தேவையற்ற கல்லாக தள்ளினாங்க. ஆனா தேவன் வந்து அவரை முழு சபையும் தாங்கிறதுக்கு ஒரு மூலக்கல்லா மாத்திட்டாரு அப்படின்னு பேதுரு வந்து அவ்வளோ அழகா கிளியரா வந்து இந்த அப்போஸ்தலர் 4:11 எழுதி இருக்கிறத வந்து அவர் சொல்லி அந்த எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாங்க. முன்னாடி முன்குறிக்கப்பட்ட இயேசு அவர்தான் உயிர்த்தெழுந்தார், அவர்தான் நாசரேத் ஊர்ல இருந்து வந்தவர். அந்த தள்ளப்பட்ட கல்லு இயேசு கிறிஸ்து, அவர்தான், அவருடைய நாமத்தினால்தான் இவன் சப்பானி வந்து எழும்பி நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுதான் அந்த முந்தின வசனத்துல பார்த்தோம். அந்த எழுப்பப்பட்டவருமா இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாய் சொஸ்தமாய் நிற்கிறான் அப்படின்ட்டு. இது என்னன்னா, பேதுரு வந்து ரொம்ப தைரியமா 2 காரியங்களை சொல்றாரு. 1, குற்றம், நீங்க தான் அவரை வந்து சிலுவையில் அறைஞ்சீங்க. 2வது வெற்றி, நீங்க அறைஞ்சீங்க, அவர் இறந்தாரு, ஆனா தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். தள்ளப்பட்ட கல்லுதான் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே தான் மூளைக்கு தலைக்கல்லானார் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுவும் இல்லாம இதுதான் சான்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அற்புதம் செய்யறத விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுதான் நம்ம வந்து சுவிசேஷமா சொல்லணும். அங்கதான் ரட்சிப்பின் சுவிசேஷம் இருக்குது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இந்த அதிகாரத்தோட மெயினான பகுதி என்னன்னா, நம்ம வந்து எத்தனை கோடி முக்கோடி தேவர்களை வந்து நம்மளுக்கு தெரியும், ஆனா ரட்சிப்புன்றது நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அப்ப இந்த இயேசு என்ற நாமத்துலதான் ரட்சிப்பு இருக்கு அப்படின்னு, மோட்சத்துக்கு போறதுக்கு, பாவ மன்னிப்பிற்கு இயேசுவை தவிர வேற வழியே இல்லைன்னு பேதுரு அவ்வளவு திட்டவட்டமா வந்து எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கும்போது அதிகாரிகள்லாம் ரொம்ப வந்து தகைச்சு போய் ஒரு என்ன நடக்குது, எப்படி இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் வசனத்தை பார்க்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இந்த வசனத்துல 4ஆம் அதிகாரம் 13-16 வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஆதி சபையினுடைய ஒரு வரலாற்றுல ஒரு திருப்பு முனையினே நம்ம சொல்லலாம். அந்த அதிகாரம் வந்து அதிகாரமும் கல்வியும் படைத்தவர்கள் சாதாரண மீனவர்கள்ட்ட போய் இப்ப வந்து ஒரு தோற்று போய் நிக்கிறாங்க. ஏன்னா அந்த சப்பானி கூட இருக்கான், நீ வந்து மிராக்கிள் பண்ணலன்னு சொல்லவும் முடியாது. கண்ணுக்கு முன்னாடி மிராக்கிள் பண்ண அந்த சப்பானி கூட எழும்பி நிக்கிறான். அதிகாரிகள் திகைப்பு, ஆனா எச்சரிக்கிறாங்க. இந்த 13-16 வசனத்துல இருந்து 16 வரைக்கும் பார்க்கும்போது இவங்க வந்து இயேசுவுடனே இருந்தாங்கதான். இந்த யூத தலைவர்கள் வந்து 2 காரியத்தை வந்து அவங்க வந்து கவனிச்சாங்க. 1, படிப்பறியாதவங்க, 2 பேதமை உள்ளவர்கள். அப்படியே படிப்பறியாதவங்கன்னா இவங்க போய் இப்ப பவுல் வந்து எப்படி கமாலியேல் பாதத்துல போய் உட்கார்ந்து படிச்சார்ல, அந்த மாதிரி இவங்க வந்து படிப்பறிவு கிடையாது. இவங்க வந்து ஒரு போய் தியாலஜி படிச்சுட்டு வந்த ரபிக்களும் கிடையாது. போய் பள்ளியில போய் படிச்சுட்டு முறைப்படியோ ஏதோ ஒண்ணு அவங்க வந்து படிக்கவே இல்லை. சமுதாயத்துல அவங்க வந்து ஒரு அந்தஸ்தே கிடையாது. அவங்க எல்லாம் கல்லேயர்கள், ஒரு கடலோர பகுதிகளில் இருந்த ஜனங்கள், சாதாரண மனுஷங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட இருக்கிற தைரியத்தை கண்ட போது இவங்க வந்து இயேசுவோட இருந்தவங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு வந்துச்சு.
ஒரு கல்வி தகுதியை விட அவர் இயேசுவோடு அவங்க வந்து செலவழிச்ச நேரத்தினால அவ்வளவு தைரியம், அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருந்தத ரொம்ப அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படையா அவங்க வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அதாவது பேதைமை அந்த அப்படின்னு சொன்னா, இந்த கிரீக் வேர்டு வந்து என்னன்னு சொன்னா, கிரீக் வேர்டு வந்து இடியோட்டா. அந்த இடியோட்டான்ற வேர்ட்ல இருந்தா இடியட் வந்துச்சாம் இங்கிலீஷ்ல. அப்போ இவங்க வந்து ஒரு பேதைமை உள்ளவங்க. இவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க. அந்த மாதிரி அவங்க இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவரின் ஒரு வல்லமையினால் இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் அவங்க மூலமா கிரியை செய்றார். அடுத்தது வந்து அவங்களுக்கு எதிர்பேச கூட இடமே இல்ல இப்போ. ஏன்? நான் சொன்ன மாதிரி 14வது வசனத்துல, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தது. ஒரு உயிருள்ள சாட்சி. அங்க உள்ள அதிசயம் என்னன்னா, அந்த அந்த உயிருள்ள சாட்சி கண்ணு முன்னாடி நிக்கிறாரு. அந்த அந்த முடவன் வந்து எழுப்பி நிக்கிறாங்க. அடுத்தது 4 அதிகாரம் 15, 16 பார்க்கலாம். அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி. ஏன்னா படிப்பறிவு இல்ல, பேதமே இல்ல. ஆனா உயிருள்ள சாட்சியா நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் தோத்து போய் நிக்கிறாங்க இவங்க. ஏதாவது ஒண்ணு செய்யணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறதுக்காக அவங்களை எல்லாம் வெளியில போக சொல்லிட்டாங்க. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு 16வது வசனம், இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க. ஒரு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்போ அந்த தலைவர்கள் அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு 2 முடிவு எடுத்தாங்க. அற்புதம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம வந்து அப்போஸ்தலர்களை நம்ம ஒத்துக்கொள்ளவும் முடியாது. அவங்க மத அதிகாரத்துக்கு அவங்க எல்லாம் உள்ளுக்கு வந்துட்டாங்கன்னா பயங்கர கலவரம் வந்துரும். எல்லாரும் வந்து யூத மார்க்கத்துல இருந்து ஜீவ மார்க்கத்துக்கு நேரா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுன்னு எல்லாரும் அவங்களுக்குள்ள வந்து ஆலோசிக்கிறாங்க. அடுத்த பகுதி பார்க்கலாம். அந்த எச்சரிப்பு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதை விட அதை எப்படி மூடி மறைக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. மறுக்கவும் முடியல, ஒப்புக்கொள்ளவும் முடியல. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த செஞ்ச அற்புதத்தை வந்து அவங்க எப்படியாவது மறைச்சிடணும் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அதுவும் இல்லாம அவங்கள மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 17, 18ல பார்க்கலாம். அவங்களுக்கு எதையாவது தடை பண்ணணும், மிரட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்தாங்க. 4ஆம் அதிகாரம் 17, 18. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாது அப்படின்னு அவங்களுக்கு கட்டளை கொடுத்தாங்க. இந்த யூத தலைவர்கள் வந்து கட்டளை கொடுத்தாங்க. ஆனா அவங்க முன்னாடியே அற்புதம் நடக்குது. ஒரு தற்காலிக தடையை தான் அவங்களால வந்து விதிக்க முடிஞ்சிச்சு. நற்செய்தி பரவுறத வந்து ஒரு ட்ரை பண்றாங்க. இது பரவாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. இப்ப அத அவங்களுடைய பதில பார்க்கலாம். இந்த எச்சரிக்கை அப்போஸ்தலரின் தீர்மானத்தையும் பார்க்கும்போது இந்த 17-22ல யூத தலைவர்கள் அந்த அற்புதத்தை மறுக்க முடியாமல் போனதால் ஒரு தற்காலிக தடையை அவங்க வந்து போட்டாங்க. மிரட்டுறாங்க, தடை உத்தரவு. இது வந்து ஒரு முதல் முயற்சி தான். அவங்களை அழைத்து இயேசுவோட நாமத்தை நீங்க சொல்லவே கூடாது, போதிக்கவே கூடாது. அதுவும் இல்லாம இந்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க, இந்த நாமத்தை குறிச்சு நீங்க பேசவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா. ஏன்னா அவங்க வந்து ரோம ஆதிக்கத்துல கீழே இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த சதுசேயர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அங்க உள்ள அதிகாரிகள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் எல்லாம் வந்து அவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங் சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கிடைச்சிருச்சு, வார்னிங் லெட்டர். இப்ப பேதுருவோட வீரமான பதில் என்ன அப்படின்னா 19-20ல பார்க்கலாம். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க. அருமையான வசனம். தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நீதியா இருக்குமோ? நீங்களே நிதானிச்சு பாருங்கப்பா அப்படின்னு பதில் சொல்றாங்க. இதுல என்னன்னா தேவனுக்கு முதலிடம். இந்த வசனங்களை ஒவ்வொன்றும் இது ஒரு பெரிய ஒரு பாடம். அவங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இல்ல, நம்மளுக்குமே அது பெரிய பாடம். அதிகாரங்களுக்கு கட்டாயம் நம்ம கீழ்ப்படிறோம். ஆனா எப்படி தானியேல் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சாரு, ஆனா தேவனுக்கு முதலிடம். அதே மாதிரி இவங்களும் செய்யறாங்க. மனுஷ அதிகாரத்திற்கும் தேவனுடைய கட்டளைக்கும் இடையே மோதல் வரும்போது தேவனுக்கே கீழ்ப்படிய வேண்டும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபர்மா சொல்லிட்டாங்க. அவங்க ஏதோ கதையோ இல்ல கற்பனையோ சொல்லல. ஏன்னா இவங்க பிசிக்கலா கண்ணால பாத்துட்டாங்க. இப்ப நம்மளாச்சும் நம்ம இப்ப வேதத்தின் மூலமாகவும் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற காரியங்கள் மூலமாகவும் நம்ம கேட்கிறோம். ஆனா அவங்க கண்ணால பாத்துட்டாங்க, காதால கேட்டுட்டாங்க, அவரை தொட்டு பார்த்திருக்காங்க. அந்த இயேசுவை எப்படி அவங்களால மறுதலிக்க முடியும்? ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இது இனி தொடர்ச்சியாக இனி வரப்போற வாரங்கள்ல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசித்து வழித்த பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா, இந்த வேத பாட வகுப்புல கர்த்தாவே அப்பா, நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் எங்களுக்குள்ள இருந்து நீங்க ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கணும்னு கத்திருக்கோம் கர்த்தாவே அப்பா. எந்த இடத்துலும் நாங்க சுயமாய் ஒண்ணுமே பேசாதபடிக்கு கர்த்தாவே, எப்பயும் நாங்கள் பரிசுத்த ஆவியினாலேயே கர்த்தாவே நாங்கள் நடக்க, ஆவியினால் நடத்தப்பட எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.